ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் இன்னைக்கு எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் 3 பழம் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி ஒரு 6 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 பழம் எடுத்துக்கங்க. பெருசாக இருந்தால் 2 பழம் போதும். இந்த மாதிரி 3 பழத்தை எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுக்கிங்க. இன்னைக்கு நாம பனானா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பனானாவை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 6 ஹார்ஸ் இல்லைனா 8 ஹார்ஸ் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீசர்லேருந்து பனானாவை எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தோம். இப்போ நல்லா கட்டி கட்டியாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் பால், சர்க்கரை ஒரு 100 கிராம், பால் வந்து ஒரு 100-150 கிராம் 100 மில்லியமாக பால் வச்சுக்கோங்க. டேரி மில்க் ஒரு 3 வச்சுக்கோங்க. சர்க்கரை நமக்கு தேவைப்பட்டால் சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை அதே இனிப்பு போதும்னாலும் விட்டுடலாம். இது மட்டும்தான். இப்போ இது எல்லாமே நாம் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம மிக்சி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி கட்டியாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனானா எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு டைரி மில்க் போட்டோம். அடுத்தது சர்க்கரை கொட்டிக்கலாம். அடுத்தது பால், சொல்லுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து நம்ம காய வச்சு ஆற வச்சுக்கணும். அப்போதான் நம்ம மிக்சியில் ஊற்ற முடியும். ஒரு 150 மில்லி அதை நான் பால் ஊற்றிட்டேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு பவுலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஏலக்காய் தூள் இருந்தாலும் சரி, இல்லை ஏலக்காயை நுணுக்கி போட்டுக்கிட்டாலும் சரி, வாசத்துக்காக ஒரு 4 காய் போட்டுக்கலாம். நான் பாருங்க ஒரு 4 காய் வறுத்து நுணுக்கி போட்டுக்கிறேன். பாருங்க, இது வந்து நான் பாதாம் பருப்பு வச்சிருக்கிறேன். பாதாம் பருப்பு இது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஐஸ்கிரீம்ல நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்க, இங்கே இருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் மேலே பாதாம் பருப்புலாம் கட் பண்ணி போட்டோம். நாம் இதை ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கலாம். 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டோம். ஒரு 6 ஹார்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை சாப்பிட்றதுக்கு ரெடி. பாருங்க, கரெக்டாக நல்லா கெட்டியாயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாம உடனுக்குடன் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்டான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஓ, எம்மியா இருக்கு. நீங்களும் வீட்டில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் அம்மாவோட நியூ ஸ்பெஷல். என் பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறா. நீங்களும் அதே மாதிரி உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.